ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எறா தொக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான எறா வாங்கி வச்சுருக்கேன். இந்த வாங்கி வச்ச எறாவை இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது அடுப்பில் கடாய் எடுத்து வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா தேவையான எண்ணெயை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நான் ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெங்காயம் அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவையும் அதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் நல்லா வதங்கி வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த எறாவை அதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்ததால் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இப்போ இந்த நல்லா எல்லா மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி அதோட ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 or 10 மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அது நல்லா கொதித்து வரும். பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கொதித்து வரும். இந்த மாதிரி நல்லா ஒரு 5 or 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை அதில் தூவிட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான எறா தொக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெடியான எறா தொக்கை நீங்கள் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் பாருங்கள், இப்போ நான் சாப்பிட்றேன். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.